கணேசன் மாணிக்கம் சார் அவர்கள் ஐயா அவர்கள் பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, கேட்ட டாபிக் இப்போ எல்லாருமே ஜோசியர். அப்போ எல்லாருமே தலைப்பு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றாங்கன்றதை விட என்ன டாபிக் கொடுத்தாலும் பேச ரெடியாக இருக்காங்க அப்படின்றத. ஏன்னா அனுபவம் ஒவ்வொரு ஜாதியும் பார்த்து பார்த்து அனுபவங்கள் பெரிய இருக்கக்கூடிய அமைப்பில் ஒரு டைட்டில் சொன்னால் அந்த டைட்டில் சூப்பராக அற்புதமாக அவங்க அனுபவத்தை சொல்கிறாங்க. இப்போ அவங்க சொன்னது உங்களுடைய கருத்தரங்கத்துடைய பேர் குபேர கலசம். அதனால் 12 ராசிக்காரர்களுக்கும் குபேர வாசல் அப்படிங்கிற தலைப்பில் ஐயா அவர்கள் பேச வர்றாங்க. வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அடிமுடியும் நடுவுமுள்ள அகண்ட பரம்பொருள் உளது என அறிந்திட்டாலும் கடிகமன் மென்மல் பூஜை கரிசையும் பண்பல்கையார் கருதமாடின் கொடியதனால் முழக்காடி கிளரோடு வெண் கோபனம் புனைந்து கையில் தடிபிடித்து பழனி வைப்பில் குளவும் அவன்தனையும் மறவேன் சரதமாமே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜோசியத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களாக இன்னைக்கு அனைத்து ஜோதிடர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது நம்மளும் ஒரு திருமணம் சார்ந்த ஒரு சின்ன ஒரு கருத்தை சொல்லலான்ட்டு விளைகிறேன். பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஜோதிடத்தில் 10 பொருத்தத்தை பார்த்து ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கிற அது ஒரு லைன் போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கட்டம் பார்த்து ஜோதிடம் சொல்லக்கூடிய திருமண அமைப்பு உண்டான ஜோதிடர்களும் இருக்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னாக்கா கட்டம் பார்த்து சொல்ற ஜோதிடர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நுணுக்கமாக பார்த்து சொல்றாங்க. இந்த 10 பொருத்தம் பார்க்கறது பார்த்தீங்கன்னா அந்த 10 விதிகளுக்கு உட்பட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மோஸ்ட்லி எல்லா ஜோதிடர்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெரிய லெவலில் ஜோதிட ஞானம் அதிகமாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் கட்டத்தை பார்த்து தான் சொல்கிறாங்க. இந்த ஒரு பாரம்பரிய அடிப்படையில் இருக்கிற சில ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அந்த 10 பொருத்தத்துக்குள்ளேயே அவங்களுடைய பொருத்தத்தை முடிச்சுக்கிறாங்க. அந்த பெண்ணின் நட்சத்திரத்தில் இருந்து 13 ராசிக்கு மேலே ஆணின் நட்சத்திரம் இருக்கணும்னு இந்த மாதிரி மகேந்திர பொருத்தத்துக்குன்னு ஒவ்வொன்று சொல்லி அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தை தாண்டி போகணும்னு சொல்லி கடைசிக்கு ஒரு 7 நட்சத்திரத்தை தாண்டியாவது வரணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கட்ட பொருத்தம் பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஐயா சூரியநாராயண ஐயா சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த 1-5 தொடர்பு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா 1-7 தொடர்பு 1-5 9 தொடர்பு இருக்கும்போது அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சிறப்பாக அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ராகு நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறந்தாங்கனாக்கா அவங்களுக்கு கேதுவை லக்னமாக கொண்டவங்களை நம்ம இணைச்சி வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரொம்ப அந்யோன்யமாக இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நெருக்கம் இருக்குது, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பார்த்தீங்கன்னா குடும்பம் நல்லா போயிட்டு இருக்கு. கணவர் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரமானோம்னா கூடி ஃபோன் பண்ணி ஏனுங்க எங்கெங்கே இருக்கிறீங்கன்னு கேட்குற அளவுக்கு அவங்க ஒரு அந்யோன்யம் இருக்கு. அப்போது ஒரு ஜோதிடம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நான் பொதுமக்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரே ஜோதிடரை பாருங்க. அவங்க பெரியவங்களோ சின்னவங்களோ ஃபேமஸானவங்களோ இல்லை நடுத்தரமாக இருக்கக்கூடிய ஜோதிடர்களோ ஆண் வீட்டாரும் பெண் வீட்டாரும் ஒரு ஜோதிடரை அணுகுவது கல்யாணம் முடிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மெல்லாம் நான் ஜோதிடத்தில் எம்ஏ முடிச்சிருக்கேன். நான் கட்டத்தை வச்சு பார்த்து தான் அதிகப்படியான ஒரு பொருத்தத்தை நான் தேர்வு செய்வேன்.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாரம்பரியம்ங்கிற முறையில் சொல்கிறாங்க. அதுவும் வந்து தவறில்லைன்னு எடுத்துக்கிட்டாலும் சில காரணிகளை வச்சு சொல்லும்போது அந்த கட்டத்தை வச்சு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் இது வரைக்கும் எத்தனையோ பேர்த்த சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாம் நல்லா இருக்காங்க. அப்போது இது எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஒரு ஜோதிடர் வந்து ஒரு கூற்று சொல்கிறாங்கன்னாக்கா அதை ரொம்ப தலையாயி எடுத்து தான் ஜோதிடம் பார்க்க வர்றவங்க அதை மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு நம்ம ஒரு கருத்து சொல்கிறது வந்து பார்த்து சொல்லணும். அப்படிங்கும்போது அவங்க வந்து அதை மனசுக்குள்ளேயே வச்சுருக்கும்போது அவங்க அதை தாண்டி வெளியே வர முடியாது அவங்கனால. ஆக ஒரு ஜோதிடரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொல்லக்கூடியது வந்து எளிமையாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்குவாங்க, சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பொண்ணு வீட்டுக்காரங்க ஒரு பக்கமும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு பக்கம் பார்க்கும்போது பொண்ணு வீட்டுக்காரங்க கொஞ்சம் நல்ல ஜோதிடர்களை, அதாவது நல்ல ஜோதிடர்னா கட்டம் பார்த்து சொல்லக்கூடிய ஜோதிடர்னு வைங்களேன், அவங்கள பார்த்து ஜோதிடம் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருப்பாங்க, பொருத்தம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க பாரம்பரிய முறையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல பாருங்க இது வந்து இப்படி இல்லைன்னு பொருத்தம் இல்லைன்னு சொல்லி எங்கள் ஜோதிடர் சொல்கிறாருங்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி தாட்டி விட்டுருப்போம். அவங்க சரியில்லைன்னு சொல்லி பொருத்தம் இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜோதிடரோட வாக்கே பொய்யா போகுது பார்த்தீங்களா. அதனால வந்து நான் இதை வந்து ஜோதிடரை குறை சொல்ல முடியாது. இன்னொன்று வந்து பொருத்தம் பார்க்கும்போது ஆண் வீட்டாரும் பெண் வீட்டாரும் ஒரு ஜோதிடரை பாருங்க. இது வந்து இந்த குபேர கட்டளை ஜோதிட சங்கத்து மூலியமா நான் சொல்றேன். இந்த கருத்தை வந்து எல்லாம் எளிமையாக ஏற்றுக்குங்க. இது மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஜோதிடரை வந்து கொஞ்சம் அணுகும்போது உங்களுக்கும் மன உளைச்சல் இருக்காது, எங்களுக்கும் மன உளைச்சல் இருக்காது. இனி பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு கருத்துக்கு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு எங்கள் ஊரில் ஒரு பெரிய லெவலில் பெரிய ஒரு ஸ்டீல் கம்பெனி ஓனரு. ஸ்டீல்னாலே உங்களுக்கு வந்து சனி ஆதிக்கம். அவர் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 40 வருடத்துக்கு மேலே அவர் கடை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. நிறைய லேபர்ஸ் இருக்காங்க. சனி ஆதிக்கமாச்சுங்களா, லேபர்ஸை கூடி நல்ல முறையாக யூனிஃபார்ம் கொடுத்து அவங்கள முறையாக நடத்தினாங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு டீ காஃபி கூடி பார்த்தீங்கன்னாக்கா வெண் சக்கரை சுகர் வந்துடும் சொல்லி போட்டு அங்கே இருந்த லேபர்ஸ் எல்லாம் 30-40 வயசுக்கு மேலே மேற்பட்டவங்க, அவங்களுக்கு கரும்பு சக்கரை டீ காஃபி போட்டு கொடுத்துருக்காரு அந்த ஓனர். எவ்வளவு பற்று பார்த்தீங்களா தொழிலாளர்கள் மேலே. தொழிலாளர்னாலே உங்களுக்கு சனிக்காரகம் தானே. அப்போது அந்த இடத்துல அது வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இன்னொரு ஓனர் வந்து பேசுகிறாரு. அந்த ஓனர்கிட்ட பேசும்போது அந்த ஓனர் வந்து வீடு கட்டியிருக்கிறேன்னு சொல்கிறீங்க, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. இந்த ஸ்டீல் கம்பெனி ஓனரு ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கிறேன், 2000 சில்லறோம் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பிள்ளைங்க பசங்கள்லாம் இருக்காங்க, கொஞ்சம் பெரிய லெவலில் கட்ட வேண்டியது தானே. இப்போ நானெல்லாம் பாருங்கள் 3, 4, 5க்கு மேலே கட்டியிருக்கிறேன், பிரம்மாண்டமாக இருக்குது, 1.5 கோடி இறக்கி நல்ல விதமாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆளை பார்த்து எடை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேனில் வந்து தான் அந்த ஸ்டீல் எடுக்கிறதுக்கு ஏற்றுறதுக்கு வந்திருந்தார். அப்போது இவர் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தார். இவர் என் நண்பர் தான், அந்த பெரிய ஸ்டீல் கம்பெனி ஓனரு. அப்போது நான் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அவர் பாருங்க, நான் 10-30 வருஷமாக இந்த இரும்பு ஸ்டூலை தான் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. பல கோடிக்கு அதிபதி இரும்பு ஸ்டூல் வச்சுருக்காரு. அவரோட ஸ்டாஃப்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சோஃபா செட்டு போட்டு ஜம்முன்னு கொடுத்து வச்சுருக்கிறாரு. ஆனால் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போது ஆமாம் அவங்க வந்துட்டாங்க, அவங்களுக்கு அந்த பொருளை ஏற்றி விட சொல்லுமான்னு அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகிட்ட சொல்கிறாரு. இவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து உத்திர நட்சத்திரம் அப்படின்னாரு. அப்போது நான் கேட்டேன், நீங்கள் உத்திர நட்சத்திரம் கன்னிராசின்னு சொன்னீங்க, இப்போ நீங்களாக இருந்திருந்ததுன்னா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி அவர் சொல்கிறாரு அதை ஏற்றி விட சொல்லி. ஆனால் நீங்கள் உத்திர நட்சத்திரம், நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா ஆர்டர் போடுவீங்க, ஏற்றி விடு அப்படின்னு சொல்லுவீங்க உட்காந்த இடத்துலையே. அப்போ அந்த வேலை நடக்கும்.
உத்தரம்ங்கும் போது பார்த்தீங்கன்னா அதிகாரம், ஆளுமை, புகழ். அப்போ அந்த இடத்துல அந்த வேலை டான்னு நடக்கும். அப்போ அவர் வந்து சொன்னாரு, கன்னி ராசியில இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் சொன்னாரு. உங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குதுங்களான்னு கேட்டேன். ஆமாங்க சார், எனக்கு சுகர் இருக்கு, அதுதான் பெரிய பிரச்சனை, மருந்து மாத்திரை போயிட்டே இருக்கு அப்படின்னாரு. கன்னியில ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கிரகம் இருந்துட்டாலே சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்துட்டு தான் இருக்குங்க. அப்போ அப்போ அவர் வந்து உத்திர நட்சத்திரமா அவர் இருக்கிறாரு. ஜோப்ல பார்த்தீங்கன்னா ஒரு பேனா வச்சிருந்தாங்க. கன்னி ராசியில இருக்க அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பேனா, பேப்பர், நோட்டு இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க. அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லலைன்னா அவங்களுக்கு படிக்கலின்னாலும் பிடிக்கலின்னாலும் தூக்கம் வராது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இப்போ இதை எதுக்கு இப்படி சுற்றி வர்றோம்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, அந்த உத்திர நட்சத்திரக்காரரு சேரில் உட்காந்துருந்தாரு. நான் இந்த கருத்தை தான் சொன்னேன், உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தான் கேட்டேன். படார்னு அவர் எந்திரிச்சு, ஐயா நீங்கள் உட்காருங்க, நான் நிற்கிறேன் அப்படின்னாரு. இத்தனைக்கு அவங்க பேசிக்கிட்டது பார்த்தீங்கன்னா கோடியில் பேசிக்கிட்டாங்க. நான் சாதாரண ஜோதிடம் தான் போய் இருந்தேன். எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஜோதிடத்துக்குன்னு அவங்களாலையும் மரியாதை கொடுக்க முடிஞ்சது. பார்த்தீங்களா, ஜோதிடம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல நம்மளுக்கு மரியாதையை பெற்றுத்தருது. அப்போ ஜோதிடர்களுக்கு கற்றோரிடருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்புன்னு சொல்கிற மாதிரி ஜோதிடர்களுக்கு எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை உண்டுங்க. அப்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வசதியான அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ராசி நட்சத்திரத்துக்கு இந்த வாசல் அந்த வாசல்னு சொல்லியெல்லாம் வச்சிட்றாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வசதியானவராகவே இருந்தாலும் அவருக்குடைய மகனோ மகளோ அவருடைய ராசி வர்றது இல்லையே, நட்சத்திரமாக ஆகிறது இல்லையே. அப்போ அவருக்கு அது ராசியாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லும்போது அந்த வீட்டை அவருக்கு அது ராசியாக இருக்கலாம். அவர் காலத்துக்கு அப்புறம் அந்த வீட்டை இடித்து மாற்றி கட்ட முடியுங்களா? சொல்லுங்க, முடியாது இல்லையா? கோடிக்கணக்கில் போட்டு கட்டுறத எப்படி மாற்ற முடியும்? வாஸ்துவை முடியாது. அப்போ வந்து வடக்கு வாசல், கிழக்கு வாசல் இது வந்து அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து நட்சத்திரக்காரங்களுக்கும் அது பொதுவானது, பொதுவான விதி. அப்போ அந்த கிழக்கு வாசலும் வடக்கு வாசலும் வச்சு ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுங்கிறது வந்து அது பொதுத்தன்மையை கொடுக்கும். அதை வந்து நம்ம இடிக்க வேண்டியதோ உடைக்க வேண்டியதோ வராதுங்க. பொதுவாக வந்து பொதுவான இதை பண்ணி வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்மளாம் கோடியில் இறக்கி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கான ராசிக்கு இந்த இடத்துல தான் இது சாமி ரூம் இருக்கணும், இந்த ரூம்பு நான் ரெஸ்ட் எடுக்கிற ரூம் இருக்கணும்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜாதக பிரகாரம் இந்த வாஸ்து பிரகாரம்லாம் சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பெரிய அளவில் முதலீடு போட்டு இறக்குறது. அப்போது உங்கள் காலத்துக்கு அப்புறம் அது பயனில்லாமல் போயிடும். அரசாங்க கட்டட மாட்ட பயனில்லாமல் போயிடும். ஒரு ஆட்சி வந்து இன்னொரு ஆட்சி மாறும்போது எப்படி பலன் இல்லாமல் போகுதோ அந்த மாதிரி ஆயிரும். ஆக பொதுவான விதியாக வடக்கு வாசல் கிழக்கு வாசல் வச்சு எடுப்பதே சால சிறந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, நான் ரொம்ப சுற்றி வந்துக்கிட்டு இருந்துட்டு இருக்கேன். சரிங்க, மேட்டருக்கு வரலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் இடம்ங்கிறது வந்து அதில் ஒரு பாவிய அல்லது சுபகிரகமோ ஏதோ ஒன்று இருந்தாலோ அவங்களுக்கு வந்து அது லாபத்தை தான் கொடுக்குன்னு சொல்லி சொல்வது ஜோதிட கூற்று. 11ஆம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா லாபஸ்தானம். 11ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூத்தோர்களை பற்றி சொல்லுவாங்க. அவங்களுக்கு வயசுக்கு மூத்த அண்ணன் அக்காவை பற்றி சொல்லுவாங்க, பெரியப்பாவை பற்றி சொல்லுவாங்க, வயசுக்கு மூத்தவங்களை பற்றி சொல்லுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்மெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும். பெரியவங்களை கண்டா ஆசீர்வாதம் வாங்க சொல்லி அந்த பழக்கத்தை இயல்புக்கு கொண்டுட்டு வரணும், நடைமுறைக்கு கொண்டுட்டு வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கெல்லாம் குழந்தைகள் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறாங்க, பிடிக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து எல்லாம் ஒரு பொது கருத்தாக போகும்போது எல்லாம் தோழமையோட பழகக்கூடிய நட்பாக இருக்கணும்னு சொல்லித்தான் அவங்க நினைக்கிறாங்க. அது தவறில்லை. இருந்தாலும் பெரியவங்களை வந்து மதித்து மதிப்பு கொடுத்து நடத்தணுங்கிறத நம்ம சின்ன வயசுலேருந்து பழக்கி கொண்டு வரணும். பெரியவங்களை பார்த்தா வணக்கம் பண்ணுறது, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறது, பெரியவங்க வீட்டுக்கே வந்தாலும் முதல்ல தண்ணி மோந்து கொடுத்து அவங்கக்கிட்ட வாங்க
உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஃபேன் போட்டு தண்ணி மோந்து கொடுக்குற பழக்க வழக்கங்களை குழந்தைகளுக்கு நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம பழக்கி கொடுக்கணும். நம்ம வீட்டில் வந்து பெரியவங்க இருந்தாலும் குழந்தைகளை அதுக்கு வந்து ஆட்படுத்தணும். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே வரும். அப்போ அந்த 11ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புத்திமதி சொல்லக்கூடிய இடம். இப்போ வந்து ஒரு நம்ம தவறான ஒரு பழக்க வழக்கத்தில் இருந்தாலும் கண்டிப்பாங்க. அதே நேரத்தில் தவறான ஒரு அணுகுமுறை, தவறான ஒரு நோக்கம், தவறான ஒரு சிந்தனை இருந்ததுன்னா அந்த 16ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அண்ணனோ அக்காவோ, தம்பி நீ இது பண்ணுறது சரியில்லை சாமி, இதை கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லாப நோக்கத்தில் நம்ம இருக்கணும், நம்ம கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அதை சொல்கிறாங்க. அதே போல் ஒவ்வொரு மனிதருக்கும் உண்டான அந்த 11ஆம் இடம் நல்ல செய்தியை சொல்வது போல, நல்ல ஒரு உயர்வை சொல்வது போல, வாழ்க்கைக்கு தேவையான நல்ல செழிப்பையும் செல்வத்தையும் சொல்வதை போல 11 என்பது வந்து லாபத்தை கொடுப்பது தினமே என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் இன்றைக்கு 11ஆம் இடத்தை பற்றி சில குபேரவாசல் அப்படின்னு சொல்லி அந்த 11ஆம் இடத்துக்கு உண்டான சிறப்பை சொல்லும் விதமாக 12 ராசிகளுக்கும் உண்டான அந்த குபேர வாசலை பற்றி இப்போது பார்ப்போம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேசராசியில் இருக்கிறவங்க வந்து நம்ம அவங்களுக்கு வந்து 11ஆம் இடம் என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது கும்பத்தில் விழுகுது. அப்போது அந்த 11ஆம் ராசியில் உண்டான மேசராசிக்கு உண்டான தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா குற்றால நாதர் நற்றுவா குழலி அம்மாவையும் தரிசனம் பண்ணுவது வந்து சிறப்பை கொடுக்கும். அங்கே அதே குற்றாலத்திலேயே பராசக்தி பீடம் இருக்கு, அங்கே போய் அந்த தாயாரையும் வணங்குவது சிறப்பை கொடுக்கும். அப்போ நம்ம குற்றாலத்தில் போய் நல்லா குளிச்சுட்டு ஐயன் குற்றாலேஸ்வரரையும் கும்பிட்டு தாயார் நற்றுவா குழலையும் கும்பிட்டு வரும்போது அவங்களுக்கு உண்டான குபேர வாசல் திறக்கப்படும். அப்போ அவங்களுக்கு உண்டான செல்வ செழிப்பு வரும். அதே போல 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மீன ராசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் இடமா வருது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதுரையை ஆட்சி செய்யும் மதுரை மீனாட்சி சொக்கநாதரை வழிபட அவங்களுக்கு உண்டான 11ஆம் வாசல் திறக்கப்படும். அப்போ மதுரை பார்த்தீங்கன்னாக்கா மீனாட்சி அம்மன் பார்த்தீங்கன்னாக்கா புதன் ஆதிபத்தியம், அதாவது புதன் நீசமானவங்க, புதன் அதாவது ஒரு ஞாபகத்திறம், ஒரு சொத்துல ஒரு அதாவது பத்திரத்தில் ஏதாவது ஒரு பிழை அப்படி இப்படி இருக்கிறவங்கெல்லாம் மீனாட்சி சொக்கநாதரை வழிபட அது சிறப்பையும் கொடுக்கும். அப்போ ரிஷபராசிக்கு உண்டான குபேர வாசலும் அதுவே. அப்போ மீனாட்சி சொக்கநாதரை வழிபட சிறப்பு. மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு உண்டானது வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி வருது. மேசராசியில் பார்த்தீங்கன்னாக்கா பழனியில் இருக்கக்கூடிய அன்னை மகாலட்சுமியை வழிபட சிறப்பு. அப்போ பழனியில் எங்கே இருக்காங்க அந்த அன்னை மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா பழனி மலையில் இருக்கக்கூடிய கீழே அந்த திருவாவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி அவர் தான் வந்து அந்த மிதுன ராசிக்கு உண்டான குபேர வாசலாக வர்றாங்க. நிறையா பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மகாலட்சுமி தாயார் இருக்கிறதும் கூட தெரியறதில்ல. அந்த குழந்தை வேலாயுத சுவாமிக்கு கரெக்டாக இடதுபுற தள்ளையில் நேரில் இருக்கிறவங்க தான் மகாலட்சுமி தாயார். அந்த மகாலட்சுமி தாயார் பார்த்தீங்கன்னாக்கா சிறிய அளவில் இருப்பாங்க, அவங்கள வழிபட சிறப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா முருகன் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான பரிகார ஸ்தலமாக அந்த குழந்தை வேலாயுத சுவாமியான அந்த முருகப்பெருமான் செவ்வாய் தோஷத்துக்கு உரிய தெய்வமாக வர்றாரு. அவர் வந்து செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்று இருக்காரு. அவர் செவ்வாய், அந்த அன்னை மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அப்போ செவ்வாயும் சுக்கிரனும் சேரும்போது செல்வ செழிப்பு அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வருது. அதே போல கடகராசிக்காரங்களுக்கு உண்டான அந்த குபேர வாசல் எதுன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கடகம்னாலே அது ஒரு நீர் சார்ந்த இடம் தானே. அப்போ
அதுக்குண்டான இடம் சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கடகம்ங்கும் போதே அங்கே ஒரு தாய் வந்துடுறாங்க. கடகம்ங்கிறது வந்து ஒரு அன்பை குறிக்கக்கூடியது, ஒரு ஆதரவை குறிக்கக்கூடியது, ஒரு மன அமைதியையும் மன சாந்தியையும் கொடுக்கக்கூடிய இடம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இடமா அது அமையுது. இன்னொன்று ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பேர் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி தாயாரை வழிபடும் போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த 10 24 30 தீர்த்தங்களில் வழிபட்டு நீராடி அந்த கடல்லையும் போய் நீராடி வரும்போது கடல்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து உப்பு தண்ணிங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மகாலட்சுமியோட அம்சம். அப்போ அங்கேயே வந்து உங்களுக்கு சுக்கிரன் வந்து சேர்ந்துக்கிறாங்க. என்றைக்குமே ஒரு வீடு செல்வ செழிப்பாக இருக்கணும்னு சொல்லி சொன்னாக்கா நீங்கள் கடல் தண்ணியை ஒரு பாட்டிலில் நிறச்சி கொண்டு வந்துருங்க. அந்த நிறச்சி கொண்டு வந்த அந்த வீடு நம்ம துடைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கடல் தண்ணியை ஒரு ஸ்பூன் வந்து அந்த வீடு துடைக்கக்கூடிய தண்ணியில் விட்டு நல்லா சுத்தமான தண்ணியில் விட்டு நீங்கள் வீடு மூழ்கி வரும்போது பார்த்தீங்கன்னா வீடு பார்த்தீங்கன்னா லட்சுமி கடாட்சமாக இருக்கும். அதே நேரத்தில் அத்தனை தீர்த்தங்களிலும் நீராடும் போது பார்த்தீங்கன்னா குழந்தை பேரும் கிடைக்கும். அப்போது அந்த கடகராசிக்கு உண்டான தெய்வமாக அந்த ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியும் பர்வதவர்த்தினி தாயாரும் அந்த இடத்துல வாசம் செய்கிறாங்க. அவங்கள வழிபடும் போது அந்த கடகராசிக்காரவர்கள் அனைவருக்கும் அங்கே குபேர வாசல் திறக்கப்படுது. சிம்மராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னாக்கா சூரியனோட 5ஆம் வீடு, அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு 5ஆம் வீடாக சிம்மராசி வருது. அந்த சிம்மராசிக்கு உண்டான தெய்வமாக நெல்லையப்பர், திருநெல்வேலி நெல்லையப்பரும் காந்திமதி அம்மாவும் வர்றாங்க. அந்த நெல்லையப்பரும் காந்திமதி அம்மாவும் பார்த்தீங்கன்னாக்கா நெல்லுக்கே வேலி போட்டு கொடுத்தவர் நம்ம நெல்லையப்பர். அப்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிம்மராசிக்காரவங்க அங்கே போய் வழிபடும்போது அங்கே உண்டான 11ஆம் வாசல் திறக்கப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கன்னி வீடுன்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு உண்டான ஒரு 11ஆம் இடம், அதாவது குபேர வாசல் சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா அரக்கோணம் நிமிலி பாலா திரிபுர சுந்தரிய, அது வந்து ஒரு கன்னித்தாய். அந்த தாயை வழிபடுவது மிகவும் சிறப்பை கொடுக்கும். அதே போல துலாத்தில் உள்ள 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த குபேர வாசல்னு பார்த்தோம்னா உங்களுக்கு திருமேச்சூர் லலிதாம்பிகை மேகநாத சுவாமிகளை வழிபடும் போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு உண்டான அந்த 11ஆம் வீடு திறக்கப்படுது குபேர வாசல். அதே போல் உங்களுக்கு வந்து விருச்சிக ராசிக்காரவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வழிபடக்கூடிய தெய்வம் அந்த குபேர வாசலுக்குடைய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை வழிபடும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல துர்க்கைனாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக ராசிக்காரவங்க கொஞ்சம் அந்த 8ஆம் கட்ட தசை போகிறவங்க துர்க்கை வழிபாடுங்கிறது வந்து ரொம்ப சிறப்பானது. சில பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க முடியாதுன்னு ரொம்ப முடியாத பட்சத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு துர்காதேவி. அப்போ துர்காதேவி வழிபாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு உண்டான 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குபேர வாசல் திறக்கப்படுது. அதே போல் தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து தனுசுன்னாலே ஒரு வைணவத்தலம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அது ஸ்ரீரங்கத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கட்டளை சிங்கப்பெருமாள் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த பெருமாளை வழிபடும்போது அவங்களுக்குடைய அந்த 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குபேர வாசல் திறக்கப்படுது. அப்போது மகர ராசிக்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு உண்டான 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குபேர வாசல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய அலமேலு மங்காவை வழிபடும்போது அந்த தாயாரை வழிபடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு உண்டான அந்த 11ஆம் வாசல் திறக்கப்படுது. அதே மாதிரி கும்பராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா
கும்பராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னாக்கா அன்னை வாராகி வழிபாடு எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பை கொடுக்கும். வாராகி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உக்கிர தெய்வம். அது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக காசி போயிருந்தோம். காசி போயிட்டு இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த போட்டை, அதாவது அந்த படகை ஓட்டிட்டு வந்த ஓட்டுநர் சொன்னார், இந்த மாதிரி நம்ம மேலே போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நதியானது அந்த அதாவது அந்த கங்கை பார்த்தீங்கன்னா பல அடி நூறு அடிக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அடா அதுக்கு மேலேயே நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதுக்குண்டான ஒரு தல வரலாறை பற்றி நாங்கள் கேட்டோம். அப்போ அவர் அந்த வாராகியை பற்றி சொன்னார். வாராகி அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களும் அசுரர்களும் சண்டை கட்டிட்டு இருக்காங்க இந்த கங்கா தீர்த்தத்துக்காக வேண்டி. கங்கை வந்து புனித தீர்த்தம் தானுங்க. நம்ம குடிக்க குடிக்க அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. அங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பணத்தை எரித்து சாம்பலை கரைச்சி விட்டுட்டு இருக்காங்க கண் பார்க்குற தூரத்தில். நம்ம இங்கே அதை தீர்த்தமாக குடிக்கிறோம், அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. அப்போது தாயை பழிச்சாலும் தண்ணியை பழிக்கக்கூடாது. அந்த இடத்துல கங்கா தீர்த்தத்தை குடிக்கும்போது அவ்வளவு அருமையாகவும் டேஸ்டாகவும் இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே அந்த தீர்த்த வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பாக குடிக்குது. அப்போது அங்கே போகும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி அந்த கங்கை தீர்த்தத்துக்காக வேண்டி நடந்த சண்டை தீர்க்க முடியல. அனைத்து தேவாதி தேவர்களும் பெரிய ஆளுமையுள்ள தெய்வங்களால் கூட அவங்களோட சண்டையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ தான் அன்னை பராசக்தி வந்து அவளுடைய அவதார புருஷனான வாராகி அன்னைய துணைக்கு கூப்பிடுறாங்க. அவங்க தான் வந்து பராசக்தி அன்னையோட போர்ப்படை தளபதி. அப்போது அவங்கள கூப்பிட்டு சொல்லும்போது அன்னை என்ன பண்ணுறாங்க, அவங்க தோளில் வச்சிருக்கக்கூடிய அந்த ஏற்கலப்பைய அங்கே இக்கரைக்கு ஒரு காலும் அக்கறைக்கு ஒரு காலும் வச்சு ஒரு வெட்டுறாங்க. வெட்டும்போது பெரிய குழி ஒன்று விழுகுது. அந்த குழியில் அந்த கங்கா தீர்த்தம் பூரா உள்ளே போயிடுது. கங்கா தீர்த்தம் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, என்னோட கங்கையே உள்ளே போகுதான்னு சொல்லி போட்டு அவர் தீர்த்தத்தை அதிகப்படுத்துகிறாரு. கங்கையை கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி பார்க்குறாரு. எவ்வளவு நீர் வெளியில் வந்தாலுமே அத்தனையுமே அந்த குழிக்குள்ளேயே ஐக்கியமாகும் போது சிவபெருமானுக்கே பயம் பிடிச்சிருது. அப்போது எல்லா தேவாதி தேவர்களும் வந்து அந்த வாராகி எண்ணெய்கிட்ட மண்டி போடுறாங்க. மண்டி போட்டு, அம்மா இது வந்து பல ஏரியா போகிற இடம் தீர்த்தம், இதை கொஞ்சம் வழிவிட்டு கொடுங்க, உங்கள் கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் தீர்த்து கொடுங்கன்னு சொல்லும்போது அன்னை மனம் மகிழ்ந்து அந்த இதை சரி பண்ணும்போது அந்த கங்கைங்கிற அந்த இது புனித நதி பிரவாகம் எடுத்து போயிட்டு இருக்கிறதா ஐதீகம். இப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற காசியில் இருக்கக்கூடிய வாராகி அன்னைய நேரில் பார்த்து தரிசனம் பண்ண முடியாதுங்க. சைடத்தான் அம்மாவை பார்க்க முடியும். இன்னுமே அந்த அன்னைக்கு அந்த ஆக்ரோஷம் குறையாமத்தான் இப்போ வரைக்கும் அந்த கங்கை கரை மேலே அம்மா பழி கொண்டு இருக்கிறாங்க. நல்லா ஆக்ரோஷமாக இருக்காங்க. நாங்களே போய் பார்த்தும் கூடி பெரிய கூட்டம் லைனாக நிற்கிதுங்க. அம்மா இருக்கிற சன்னதியோட வாசலோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 அடிக்குள்ளே தான் இருக்குது அந்த தெருவோட லைனு. அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2000 பேர் நிற்கிறாங்க லைனில். நாங்கள் போய் பார்க்கும்போதே நாங்கள் இத்தனைக்கு காலையிலேயே போய் பார்த்தோம். பார்த்து போட்டு அம்மாவை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அப்போ அந்த வாங்கிட்டு அம்மா ஒரு எளிமையின் வடிவம். அம்மாவுக்குண்ட உடைய பூ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் மல்லிகைப்பூ முல்லைப்பூ அப்படி இப்படின்ட்டு போடுவாங்க. ஆனால் அம்மா வாராகி பார்த்தீங்கன்னா எளிமையே வடிவம். அம்மாவுக்கு பிடிச்ச பூ சிவப்பு செம்பருத்தி மாத்திரம் தானுங்க. அதுதான் அம்மாவுக்கு பிடிக்குது. அங்கே எல்லாருமே அதைத்தான் வாங்கி வச்சுருந்தாங்க. நாங்களுமே ஒரு மாலையை வாங்கி கையில் வச்சுருந்ததை கூடி அங்கே முன் வரிசையில் இருக்கவங்க கையில் கொடுத்து போட்டு நாங்கள் அடுத்த கோயிலுக்கு போயிட்டோங்க. மொத்தமாக ஒரு கும்பிட போட்டு. ஆக அன்னை வாராகி என்பவள் வந்து சாதாரண தெய்வம் இல்லைங்க, பராசக்தியின் வடிவம், அன்னையின் சுரூபம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பெரியாவுடையார் கோயில்னு சொல்லக்கூடிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலையும் கூடி வீட்டிருக்கக்கூடிய அந்த வாராகி தஞ்சை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம
சதயம் கொண்டாடக்கூடிய அந்த ராஜராஜ சோழனே பார்த்தீங்கன்னாக்கா 1000 வருடத்துக்கு அப்பால போயிட்டாரு. அப்போ பாருங்க வாராகி வழிபாடு எத்தனை வருடங்களுக்கு முன்பாக இருந்து நடைபெற்றுட்டு இருக்குதுன்னு. அன்னை வாராகியை வழிபட்டுட்டு தான் அந்த ராஜராஜ சோழனே பார்த்தீங்கன்னாக்கா போருக்கு போய் வெற்றி கொண்டதா ஐதீகம். ஆனால் ராஜராஜ சோழனுக்கு குலதெய்வம்னு எடுத்துக்கிட்டா தஞ்சாவூருக்குள்ளேயே இருக்குது. அப்போது அந்த தாய் பார்த்தீங்கன்னா காளியாதேவி, அவங்க அவங்களுக்கு குலதெய்வமாக இருக்காங்க. அப்போது அந்த வாராகியை பற்றி அந்த கும்பராசிக்காரங்களுக்கு அது குபேர வாசலாக அமையுது. மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு படிதரமராமடம்னு சொல்லக்கூடிய அந்த குபேர வாசல் பார்த்தீங்கன்னாக்கா பழனி பக்கம் இருக்கக்கூடிய ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் தானுங்க அந்த மீனராசிக்கு உண்டான தெய்வம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அப்பப்போ இருக்கக்கூடிய நம்ம குபேர கட்டளை அறக்கட்டளையோட நிர்வாகியும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கோச்சார கலையரசின்னு சொல்கிறாங்க. அந்த கோச்சார நவகிரகங்களை மாற்றி மாற்றி அதுக்குண்டான ஒரு அமைப்பாக வைக்கக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தெத்துப்பட்டி ராஜகாளியம்மனை நம்ம காளீஸ்வரி சகோதரி அங்கே வருடத்துக்கு ஒரு முறை போய் வழிபட்டுட்டு வருவது அவங்களுடைய ஜோதிட ஞானத்தை இன்னும் பெருக்கும்னு சொல்லி நான் இந்த சிற்றுரையை மகிழ்வோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் குபேர வாசல் எப்படி அப்படிங்கிறது மிக அற்புதமாக பேசிய மாணிக்கம் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஏவி பாலா சார் பொன்னாடை போற்றுகிறார்.